தமிழக அரசியல்ல சரித்திர சாதனையாக இரு பெரும் திராவிட கட்சிகளை வீழ்த்தி தாவேகா ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க. அந்த கட்சியுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றார். திரைத்துறையில இருந்து அதுவும் தயாரிப்பாளர்களுக்கும் தியேட்டர் உரிமையாளர்களுக்குமே பெரும் லாபம் சம்பாதித்து கொடுத்த ஒருவர் முதல்வராக வந்திருப்பது திரையுலகை சேர்ந்த அனைவருக்குமே பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதனால திரையுலகை சேர்ந்த பலருமே முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில தமிழ்நாடு முழுக்கவே உள்ள தியேட்டர்கள தினமும் 5 காட்சிகளை திரையிட அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னு திரைப்படத்துறையினர் கோரிக்கை விடுத்தாங்க. இதனை ஏற்ற முதல்வர் விஜய் அவர்கள் தமிழக தியேட்டர்கள்ல 5 காட்சிகளுக்கு அனுமதி வழங்கி உத்தரவுமே போட்டிருக்காரு. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட செய்தி குறிப்புல தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் 16/5/2026 அன்று திரைப்படத்துறையினரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வச்சாங்க. அவற்றில் முக்கியமாக தமிழ்நாடு முழுக்கவே உள்ள திரையரங்குகள்ல அனைத்து திரைப்படங்களையும் நாளொன்றுக்கு 5 காட்சிகள் திரையிட அனுமதி அளிக்கும்படி கோரிக்கை இருந்தாங்க. 1957 ஆண்டு தமிழ்நாடு திரையரங்குகள் விதியின் கீழ் திரையரங்குகளுக்கு வழங்கப்படும் சி படிவ உரிமை நிபந்தனைகள் 14A படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்குகளுமே தினசரி 4 காட்சிகள் திரையிடப்பட்டு வருது. மேலும் உள்ளூர் பண்டிகை நாட்கள் அல்லது பொது விடுமுறை நாட்கள் மேற்கண்ட 4 காட்சிகளுக்கு கூடுதலாக ஒரு சிறப்பு காட்சி, அதாவது நாளொன்றுக்கு 5 காட்சிகள் திரையிடலாம் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரா. மேலும் பாத்தீங்கன்னா ஒரு புதிய திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த நாள்ல இருந்து 7 நாட்களுக்கு 5 காட்சிகளை திரையிட்டுக் கொள்ளலாம் அப்படின்ற உத்தரவையுமே பிறப்பித்திருக்காரு. சோ தற்போது விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு விலகிட்டாரு. இவருக்கு டப் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் ஏகே மற்றும் ரஜினிகாந்த் அவர்கள். சோ இவங்களுடைய ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கு. இதனை அஜித் சாருடைய ரசிகர்களே செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.